அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்டைல் பரோட்டா சால்னா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: கரம் மசாலா, மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, சோம்பு, இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தேங்காய், தக்காளி, வேர்க்கடலை, உடைச்ச கடலை, மிளகு தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, எண்ணெய். இந்த பரோட்டா சால்னாவுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ அதெல்லாத்தையும் அரைச்சி பவுடராக்கி கொண்டு வரணும், பேஸ்ட் மாதிரி. உடைச்ச கடலை 100, வேர்க்கடலை 50, தேங்காய் ஒரு 10 பத்தை, ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, ஒரு சின்ன பட்டை துண்டு, ஒரு கல்பாசி, ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு. இதை அரைச்சி மை போல் பேஸ்ட் மாதிரி கொண்டு வரட்டும். எண்ணெய் 150 ml, பிரிஞ்சி இலை 2, கிராம்பு 2, பட்டை சின்ன துண்டு 2, கல்பாசி சிறிதளவு, ஜாதிபத்திரி சின்ன துண்டு, கிராம்பு 4, வெங்காயம் 200 கிராம், பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன், பச்சை மிளகா 6, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தக்காளி 5, தண்ணி சிறிதளவு, உப்பு தேவைக்க தகுந்த மாதிரி, மல்லித்தலை ஒரு சின்ன புடி, புதினா தலை கொஞ்சம் கூடுதலாக, கொத்தமல்லியை விட கொஞ்சம் கூடுதலாக. தக்காளி நல்லா மசிய வெந்துருச்சு. வெந்துட்டு எண்ணெய் நல்லா மேலே கக்கி வருது. இந்த ஸ்டேஜில் மட்டன் வேணுங்கிறவங்க மட்டன் ஆட் பண்ணிக்கோங்க, சிக்கன் வேணுங்கிறவங்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது சிக்கன் பரோட்டா கிரேவியாக மாறிடும். மட்டன்னா மட்டன் போட்டிங்கன்னா மட்டன் பரோட்டா கிரேவியாக மாறிடும். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சோம்ல, எல்லாம் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுருவோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கடலை எல்லாம் தேங்காய் பால் அரைச்சோம்ல, அந்த பால் தேங்காய் எல்லாத்தையும் இதில் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு 3 லிட்டர் தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மதுரை ஸ்டைல் பரோட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சு. அருமையான முறையில் ரெடி ஆகிருக்கு. செஞ்சு பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை பரோட்டாவோடய வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம், பூரி குருமா அதுக்கு பூரிக்கும் வச்சு சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.